கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலகம் என்பது தனித்துவமான கலாசார அம்சங்களை கொண்ட ஒரு பிரதேசம். வரலாற்று தொன்மை வாய்ந்த பல மன்னர்கள் ஆட்சி செய்த இடங்களை கொண்ட பூநகரி மண்ணுக்கென்று ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. பாரம்பரியத்தை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான பண்பாட்டு பெருவிழா நேற்றைய தினம் முழங்காவில் விநாயகர் விளையாட்டுக் கழக மைதான கலையரங்கிலே சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு முன்பதாக பூநகரி மண்ணினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற மீன்வளம், வயல் நிலம் போன்ற பெருமையினை பறைசாற்றுகின்ற விதத்திலே 19ஆம் கட்டை சந்தையிலிருந்து ஊர்தி பவனி பண்பாட்டு விழாவை மேலும் அலங்கரித்தது. கரியாலை நாகவடுவான் மக்களுடைய வாழ்வியல் என்கின்ற பண்பாட்டு ஊர்தி பார்ப்பவரை மிகவும் பிரமிக்க வைத்தது. பாரம்பரியத்தை விட்டு நவீன உலகத்துக்கு செல்கின்ற மக்களுக்கும் சிறார்களுக்கும் பாரம்பரியத்தை புகுத்துவதாக இது அமைந்திருந்தது. குறித்த ஊர்தி முதலாம் இடத்தினையும் தட்டி கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பாரம்பரிய விவசாயத்தை கட்டிக்காக்கும் முழங்காவில் மண்ணினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற விதத்திலும் ஊர்தி பவனி அலங்கரித்திருந்தது. பாரம்பரிய கிராமிய வாழ்வியலை எடுத்து என்ற வகையிலே சிறார்களுடைய ஊர்தி பவனியும் பண்பாட்டு பெருவிழாவை மேலும் அலங்கரித்தன. துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக கிளந்தெழ வேண்டும், போதை பாவனையை இல்லாது செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே போதையினால் வறண்ட நிலமும் செழிப்பாக காட்சியளிக்கின்ற நிலத்தையும் தாங்கிய ஊர்தி பவனியும் அலங்கரித்திருந்தது. கடல் வளம் பூநகரி பிரதேசத்தினுடைய பிரதான வாழ்வாதாரமாக மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்குகிறது மீன்பிடி தொழில். மீன்பிடி தொழிலினுடைய ஆரம்ப காலம் தொட்டு நவீன காலம் வரையிலான மீன்பிடி தொடர்பான ஊர்தியும் அலங்கரித்தது. ஊர்தி விழா மண்டபத்தை நெருங்க கலாச்சார நிகழ்வு பண்பாட்டு பெருவிழாவும் காவடி, கோலாட்டம், கும்மி என மயிலாட்டம் என மேலும் பண்பாட்டை பெருவிழாவை மேலும் அலங்கரித்திருந்தன. நிகழ்வுடைய பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். கலை கலாசார பண்பாடு ஒருமித்து களைகட்ட மிகவும் சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது பூநகரி பிரதேச செயலகத்தினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான பண்பாட்டு பெருவிழா.